நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சேலம் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு விழாவிற்காக காளைகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கும் என காளை உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கம்பீரமான தோற்றம், கூர்மையாக சீவப்பட்ட கொம்புகள், வசீகரமான வீர நடை, கழுகு பார்வையை கொண்ட கண்கள், இவைகள்தான் பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் முரட்டு காளைகள். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை போல சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலமேடு தம்மம்பட்டி ஜல்லிக்கட்டு விழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்பதற்காக 300க்கும் மேற்பட்ட முரட்டு காளைகள் ஆத்தூர் பகுதியில் பிரத்யேகமாக வளர்க்கப்படுகின்றன. அதனால் இந்த விளையாட்டு கண்டிப்பாக நடக்க நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறோம். கண்டிப்பாக அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறுகிய காலத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்து எங்களுக்கு விளையாட்டு பர்மிஷன் கொடுத்தா இந்த விளையாட்டு நாங்கள் சிறப்பாக பசங்கள்லாம் கலந்துக்குவோம். அதுக்கான உடற்பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். விளையாட்டு வீரர்களாக இருக்கிறோம். உடல் பயிற்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். விளையாட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லா இடத்துலையுமே அந்த இந்த முரட்டு காளைகளுக்கு பசும்புல், வைக்கோல், பருத்திக்கொட்டை புண்ணாக்கு, தவிடு உணவாக கொடுத்து ஊட்டமாக வளர்க்கப்படுகிறது. இதனுடன் பல்வேறு தானியங்கள் அடங்கிய சத்து மாவு கொடுக்கப்படுகிறது. இதனிடையே கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தமிழக மக்களுக்காக உச்சநீதிமன்றம் விதிகளை தளர்த்தி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கோசரமே நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்லிவிட்டா இது அறுக்கிறதா, இது விற்கிறதா, நாங்கள் வளர்க்குறதான்னு எங்களுக்கு தெரியல. இது வளர்த்தாக்க யாரும் வாங்கவும் மாட்டாங்க, அறுப்புக்கு மட்டும்தான் போவோம். அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டை பரம்பரையாக நடத்தி கொடுக்க சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் அவசரகால வழக்காக விசாரித்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு வீரர்களும் காளை வளர்ப்போரும் கடும் வேதனையில் ஆழ்ந்து உள்ளனர். இருந்த போதிலும் சேலம் மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் ஜல்லிக்கட்டுக்கான காளைகளுக்கு பிரத்யேகமாக 1 மாதமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.